ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். ஓகே, மென்சுரேஷன் பார்த்துட்ருப்போம். நேற்று ரெக்டாங்கிள் பற்றி மொதல் வீடியோ பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் ரெக்டாங்கிளோடைய ஃபர்தர் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, என்ன மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இன்றைக்கான முதல் ப்ராப்ளம். ஏ ரெக்டாங்குலர் பீஸ் இஸ் 20 மீட்டர் லாங் அண்ட் 16 மீட்டர் வைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் இட்ஸ் 4 கார்னர்ஸ் quadrants of radii 3.5 meters have been cut. The area of the remaining part is ன்னு கேட்குறாங்க. ஓகே, அதாவது ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, 20 மீட்டர் லென்த்து, 16 மீட்டர் வைடுன்னு கொடுத்துட்டாங்க. ஃப்ரம் இட்ஸ் 4 கார்னர்ஸ் quadrants of the radii 3.5 meters have been cut. இப்போ இங்கே 4 கொடுத்துருக்கோம் இல்லையா? இது எல்லாமே வந்து குவாட்ரண்ட். குவாட்ரண்ட்டாக என்ன? ஒரு சர்க்கிளை நம்ம 4ஆக பிரித்தோம்னா அதில் ஒரு பங்கு தான் வந்து ஒரு சர்க்கிளை 4ஆக பிரித்தோம்னா அதில் ஒரு பங்கு தான் நம்ம வந்து குவாட்ரண்ட்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ இதில் இந்த ஒரு பங்கு தான் வந்து குவாட்ரண்ட் இல்லையா? அதேமாரி வந்து இந்த ரெக்டாங்கிலேருந்து 4 சைடும் ஒரு குவாட்ரண்ட் வெட்டி எடுத்துட்டாங்க. ஸோ அதோட ரேடியஸோட லென்த் வந்து 3.5 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? எல்லாமே 3.5 மீட்டர். இப்போ அவங்க கேட்குறது, இப்போ ரிமைனிங் போர்ஷன் என்ன, அதோடைய ஏரியா என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லையா? ரிமைனிங் போர்ஷன்னா எது வருது? நமக்கு வந்து இந்த ஏரியா தான் வந்து கேட்குறாங்க இல்லையா? ஸோ இதோடைய ஏரியா என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரெக்டாங்கிளோட ஏரியாவிலேருந்து நம்ம 4 குவாட்ரண்ட்டோட ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஷேடட் போர்ஷன் கிடச்சிரும் இல்லையா? ஏரியா ஆஃப் ஷேடட் பார்ட் என்னவா இருக்கும்னு பார்த்தோம்னா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், சரியா? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் 4 குவாட்ரண்ட் இல்லையா? ஸோ இதை நம்ம இப்போ சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் என்னதுன்னு பார்த்தோம்னா 20 × 16, இதுதான் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இல்லையா? மைனஸ் ஏரியா ஆஃப் 4 குவாட்ரண்ட்டு. ஒரு குவாட்ரண்ட்டோட ஏரியா என்னதுன்னு பார்த்தோம்னா π/4 × r². r வந்து 3.5ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 3.5 × 3.5, இது வந்து ஒரு குவாட்ரண்ட்டோட ஏரியா. ஸோ 4 குவாட்ரண்ட்டுன்னு வரும்போது 4 × π/4 × 3.5 × 3.5, அவ்வளோதான். ஸோ 20 × 16 வந்து எனக்கு 320 வரும். மைனஸ் இந்த 4 நான் கேன்சல் பண்ணிடுறேன். பைக்கு பதிலாக 22/7 போட்டுக்கிறேன், சரியா? 3.5க்கு பதிலாக 7/2 அப்படின்னு போட்டோன்னா கால்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 7 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு 2 அடித்தோம்னா 11. 77/2 வரும் இல்லையா? 77/2 என்னது? 38.5 இல்லையா? 77/2 வந்து 38.5. ஸோ 320லேருந்து 38.5 மைனஸ் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ 5 இங்கே வந்து ஒரு 9 1, இங்கே வந்து ஒரு 1 இருக்கும். 1ல் 3 போச்சுன்னா 8, 281.5 இல்லையா? 281.5 தான் ஆப்ஷன் ஏ. ஸோ ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட்டு கேட்டிருக்காங்கன்னா இப்படி தான் கண்டுபிடிச்சிருக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம்குள்ளே போகலாமா? A cow is tied on the corner of a rectangular field of size 30 meter × 20 meter by a 14 meter long rope. The area of the region that she can grass is அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட ஒரு ரெக்டாங்கிள் ஃபீல்டு இருக்குது இல்லையா? ரெக்டாங்கிள் ஃபீல்டு, இதோடைய லென்த்து வந்து 30 மீட்டர் × 20 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ இதில் ஒரு கார்னரில் வந்து ஒரு மாட்டை கட்டி போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து அதை வந்து ஒரு எவ்வளோ 14 மீட்டர் லாங் ஒயரை வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஒரு கார்னரில். இப்போ இந்த கார்னரில் தான் வந்து கட்டி போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எவ்வளோ தூரத்துக்கு வந்து ட்ராவல் பண்ண முடியும்? அதாவது ஏரியா ஆஃப் த ரீஜன் தட் ஷீ கேன் கிரேஸ்னால் அந்த புல், இது வந்து ஒரு புல் இது வச்சுக்கோங்களேன். அதை எவ்வளோ மேய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ ஏரியாவை வந்து அது போக முடியும். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல நான் ஒரு சர்க்கிள் மாதிரி போடுறேன். ஓகே, ஐயோ, ஓகே, இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இதில் வந்து நமக்கு வந்து இந்த லென்த்து தான் வந்து 14 மீட்டர்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் 14 மீட்டரு. இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து இந்த மாட்டால் போக முடியும் இல்லையா? எங்கே போனாலும் 14 மீட்டர் அளவுக்கு தான் போக முடியும் இது எல்லாமே. ஆனால் நமக்கு இந்த ஃபீல்டுன்னு பார்க்கும்போது நமக்கு இது மட்டும்தான் ஃபீல்டு இல்லையா? ஸோ இது மட்டும்தான் ஃபீல்டு. இந்த ஏரியாவை மட்டும்தான் வந்து இந்த மாடால் போக முடியும், மேய முடியும் ஆக்சுவலாக.
தட் ஷீ கேன் கிரேஸ்ன்னு தானே கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதோட ஏரியா தான் கேட்குறாங்க மொத்தத்தில் இப்போ நமக்கு, அப்படி தானே? அப்படின்னா என்னது, இது ஆக்சுவலாக ஒரு சர்க்கிளோடைய ஒரு குவாட்ரண்ட் தான். இப்போ இந்த சம்மில் எப்படி வந்து 4 குவாட்ரண்ட் இருக்கோ அதேமாதிரி இங்கே ஒரே ஒரு குவாட்ரண்ட்டு. A curve is tied on the corner of a rectangular field of size 30 meter into 20 meter by a 14 meter long. அப்போ அதிகபட்சமாக இதில் 14 மீட்டர் வரைக்கும் போக முடியும். ஓகேவா, எங்கே போனாலும் 14 மீட்டர் வரைக்கும் போக முடியும், அதுக்கு மேலே போக முடியாது. ஓகே, ஸோ இந்த ஏரியாவை தான் இதால் கிரேஸ் பண்ண முடியும். ஸோ இது தான் கேட்குறாங்க. அப்போனா நமக்கு வந்து ஒரு சர்க்கிளில் ஒரு குவாட்ரண்ட் மாதிரி தான் இல்லையா? ஸோ π/4 × r² தான் இதுக்கான ஆன்சராக இருக்க முடியும். r வந்து லென்த் ஆஃப் த ரோப்பு 14 மீட்டர். ஸோ π/4 × 14 × 14 தான் இதுக்கான ஆன்சர். π/4 ஏன் போடுறோம் அப்படின்னா சர்க்கிளில் 4ல் ஒரு பங்கு தான் மேய முடியும். இந்த இடம்லாம் வந்து ஃபீல்டுன்னு அவங்க சொல்லலை இல்லையா? ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டை ஒரு கார்னரில் வந்து கட்டி போட்டிருக்காங்க. அப்போ அந்த ரெக்டாங்குலர் ஃபீல்டில் எவ்வளோ ஏரியா வந்து அது சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அதனால தான் π/4 போடுறோம். ஸோ பைக்கு பதிலாக நம்ம 22/7 போடுவோம். இன்ட்டு ஒரு 4 இன்ட்டு ஒரு 14 இன்ட்டு ஒரு 14. ஸோ 7ஐயும் 14 அடித்தோம்னா 2 டைம்ஸ் போகும். இந்த 2ஐயும் 4ஐயும் அடிக்கலாம் ஒரு 2 டைம்ஸு. இந்த 2ஐயும் 14 அடித்தோம்னா 7 டைம்ஸு. 22 × 7. ஸோ 154 மீட்டர் ஸ்கொயர். 154 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவை இந்த கவ்வால் கிரேஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு, length of a rectangular blackboard is 8 meter more than that of its breadth. Okay, if its length is increased by 7 meter and its breadth is decreased by 4 meter, its area remains unchanged. The length and breadth of the rectangular blackboard is. Okay, ஒரு blackboard இருக்குது நம்மக்கிட்ட. ஓகேவா, ஒரு blackboard இருக்குது. இதோட லென்த்து வந்து 8 மீட்டர் மோர் தேன் த பிரெட் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படி தானே? அப்போனா இது வந்து ஒரு எக்ஸ் மீட்டராக இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு எக்ஸ் + 8 மீட்டராக இருக்கும். அதாவது லென்த் ஆஃப் த ரெக்டாங்குலர் blackboard is 8 மீட்டர் மோர் தேன் தட் ஆஃப் இட்ஸ் பிரெட் அப்படிங்கிறதுக்கு இதுதான் மீனிங். ஸோ லென்த் அண்ட் பிரெட் தான் கேட்குறாங்க இல்லையா? இந்த கொஷினை வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதா இருந்தால் ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்குறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேவா, ஸோ x + 8 + x, அதாவது x + 8 எக்ஸு, லென்த்து வந்து x + 8னா பிரெட்டு வந்து எக்ஸாக இருக்க போகுது. அப்போனா நம்ம என்ன ஆப்ஷன்ஸில் வந்து கொடுத்துருக்க 2 நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 8 இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா 24 மீட்டர் 16 மீட்டர் இந்த ஆப்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 8. ஸோ ஆப்ஷன் பி செக் பண்ணிங்கன்னா 20 மீட்டர் 24 மீட்டர் இது இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 4 மீட்டர் தான். ஸோ இந்த ஆப்ஷன் வராது. ஸோ இது செக் பண்ணலாம் 28 மீட்டர் 20 மீட்டர். ஸோ இது இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணலாமா? 28 மீட்டர் ஒரு 16 மீட்டர் இது வந்து டிஃப்ரென்ஸ் வந்து என்ன வருது? 12 வந்துடுது. ஸோ இதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த 2 ஆப்ஷன்லாம் ஏதோ ஒன்று. ஸோ இந்த ரெண்டில் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 2வது லைனை யூஸ் பண்ணலாம். இஃப் இட்ஸ் லென்த் இஸ் இன்க்ரீஸ்டு பை 7 மீட்டர் அண்ட் இட்ஸ் பிரெட் இஸ் டிக்ரீஸ்டு பை 4 மீட்டர், இட்ஸ் ஏரியா ரிமைன்ஸ் அன்சேஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? இப்போ ஸ்டார்டிங்கில் இப்போ 24 16 நம்ம எடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கிடுவோமே, 24 × 16 தான் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளாக இருக்கும் இல்லையா? ஸோ இது என்னென்னு பார்ப்போம். 24 × 16 என்ன வரும்? 4 6 are 24, 2 6 are 12, ஒரு 14, 1 4 is 4, ஒரு 2 4 8 384 வருது. ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து 384 வருது. இஃப் இட்ஸ் லென்த் இஸ் இன்க்ரீஸ்டு பை 7 மீட்டர், ஸோ 24 வந்து நம்ம 7 மீட்டர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா 31 ஆயிரும் இல்லையா? 31 மீட்டர் இன்ட்டு பிரெட் இஸ் டிக்ரீஸ்டு பை 4 மீட்டர். பிரெட் இஸ் டிக்ரீஸ் பை 4 மீட்டர்னால் இப்போ 16 வந்து 12க்கு மாற்றிடலாம். ஓகேவா? ஸோ இப்போவும் ஏரியா வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து 31 × 12 பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் 2ல் முடிய போகுது, அப்படி தானே? யூனிட் டிஜிட் வந்து 2, இங்கே வந்து யூனிட் டிஜிட் 4 இருக்கும். அப்போ கன்ஃபார்மாக இது வந்து 384க்கு ஈக்குவலாக இருக்க போகிறதில்ல. 31 × 12 வந்து 384க்கு ஈக்குவலாக இருக்க போகிறதில்ல. இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, 2 7 372 வருது. சரியா? 372. அப்போ இது 2 ஈக்குவல் கிடையாது. அப்போ நம்ம எடுத்த இந்த மொதல் ஆப்ஷன் வந்து தப்பு. அப்போ இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் பாசிபிள். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேவா? ஸோ இருந்தாலும் இதையும் மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணி பாருங்கள். 28 × 20 போட்டோம்னா நமக்கு வந்து 560 வரும் இல்லையா? இப்போ வந்து லென்த் வந்து 7 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 35 மீட்டர் ஆகுது. இன்ட்டு பிரெட் வந்து 4 மீட்டர் டிக்ரீஸ் ஆகுதுன்னா 16 மீட்டர் ஆகுது. 35 × 16 பார்க்கலாம். 35 × 16, 5 6 are 33, 3 6 are 18, 21, ஒரு 1 5 is 5, ஒரு 3 0 6 5. ஸோ 560 வருது. இப்போவும் பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து சேஞ்ச் ஆகலை. சரியா? ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும். ஓகே.
ஸோ இப்படி பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் அப்ரோச், ஆப்ஷன்ஸ்லேருந்து போகிறது தான். இப்படி ஒரு வேளை பண்ணோன்னா எனக்கு வந்து கன்வென்ஷன்லேயே வேணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எக்ஸ் ப்ளஸ் 8 இன்ட்டு எக்ஸு, இதுதான் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இல்லையா, ஈக்குவல் டு இப்போ லென்த்தை வந்து 7 மீட்டர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது எக்ஸ் ப்ளஸ் 15 ஆகிருக்கணும். பிரெத்தை வந்து 4 மீட்டர் டிக்ரீஸ் பண்ணுறோங்கும்போது எக்ஸ் மைனஸ் 4 ஆகிருக்கணும். சரியா? ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவல் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதை வேணால் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். எக்ஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து என்ன வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? பட் என்னோட சஜஷன் வந்து ஆப்ஷன்ஸ்லேருந்து போகிறது தான், அது இன்னும் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். இது வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொண்டு வந்து விடும்னு நினைக்கிறேன். சரி, இருந்தாலும் செக் பண்ணி பார்ப்போம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 15x மைனஸ் 60. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் கேன்சலு. ஓகே, இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது இல்லையா? ஸோ 3x இஸ் ஈக்குவல் டு 16 வருது. எக்ஸோட வேல்யூ வந்து 20. ஓகே, இது இன்னும் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸோட வேல்யூ 20னா 20 + 8 அப்புறம் 28, 20 தான் வந்து ஆன்சராக இருக்க முடியும் இல்லையா? ஓகே, ரெண்டு அப்ரோச்சில் எது உங்களுக்கு பெஸ்ட்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு, a rectangular form has to be fenced on one long side and one short side and the diagonal. If the cost of fencing is ₹100 per meter, the area of the farm is 1200 square meter and the short side is 30 meter long. How much would the job cost? ஓகே, ஸோ ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. ஓகே, a rectangular farm has to be fenced அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு வேலி போட போகிறோம். அதுவும் எங்கெல்லாம் போடணும்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ஒன் லாங் சைடு, ஒரு லாங் சைடு, அப்புறம் ஒரு ஷார்ட் சைடு, அப்புறம் ஒரு டயகனல்னு வேறு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ வேலி போட வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தோம்னா இந்த இடம் தான். ஓகேவா? வேலி போட வேண்டிய இடம் வந்து இதுதான். ஒரு லாங் சைடு, ஒரு ஷார்ட் சைடு, ஒரு டயகனல், இதுதான் நம்ம வேலி போட போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து நமக்கு வந்து 1200 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஷார்ட் சைடு வந்து 30 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஷார்ட் சைடு வந்து 30 மீட்டர், இதை வந்து லாங் சைடு நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் என்ன வரும்? இதை நம்ம ஒரு எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 30 × x தான் வந்து நமக்கு ஏரியா வந்து 1200 ஸ்கொயர் மீட்டர். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 40 வரும் இல்லையா? எக்ஸோட வேல்யூ வந்து 40 நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ 40. அப்படின்னா இது 30, இது 40னா டயகனலோட லென்த்து வந்து 50 இல்லையா? ட்ரிப்ளெட்டு 3 4 5 ட்ரிப்ளெட்டு 30 40 50. இப்போ இதுக்கு தான் வந்து ஃபென்சிங் நம்ம பண்ணணும். அப்போ இது ஒரு 30 மீட்டர் இருக்குது, இது ஒரு 40 மீட்டர் இருக்குது, இது ஒரு 50 மீட்டர் இருக்குது. மொத்தமாக கூட்டினா வந்து எனக்கு 120 மீட்டர் வருது இல்லையா? ஒரு மீட்டருக்கு 100 ரூபான்னா அப்போ 120 மீட்டருக்கு எத்தனை ரூபா? இன்ட்டு 100 பண்ணோம் இல்லையா? இப்போ 12,000 ரூபா ஆகும் வேலி போடுறதுக்கு. ஒன் லாங் சைடு, ஒரு ஷார்ட் சைடு, ஒரு டயகனலுக்கு வேலி போடுறதுக்கு 12,000 ரூபா ஆகும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு, the area of the rectangle is 4 times of the area of the square. Okay, the length of the rectangle is 90 centimeter and the breadth of the rectangle is 2/3 of the side of the square. What is the side of the square னு கேட்குறாங்க. ஓகே, area of the rectangle is 4 times the area of the square. அப்போ area of the rectangle நம்ம என்ன பண்ணுவோம்? L into B இல்லையா? அது வந்து 4 times of the area of the squareக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயர்னு நமக்கு தெரியும். அப்போது அதை 4 மடங்கு நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 90 சென்டிமீட்டர். லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 90 சென்டிமீட்டர் அண்ட் பிரெட்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 2/3 ஆஃப் த சைட் ஆஃப் த ஸ்கொயர். பிரெட்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 2/3 ஆஃப் தி சைட் ஆஃப் தி ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க இல்லையா? இப்போ இன்ட்டு 2/3 ஆஃப் தி சைட் ஆஃப் தி ஸ்கொயர் சீக்குவல் டு, இப்போது இதுதான் வந்து நமக்கு 4a ஸ்கொயர் இல்லையா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ஏவியும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த 3 19 அடித்தோம்னா 30 வரும், 60 வரும். இப்போ ஏயோட வேல்யூ வந்து 60/4, ஸோ 15 வரும் இல்லையா? அவ்வளோதான். ஸோ சைட் ஆஃப் த ஸ்கொயர் தான் கேட்குறாங்க, ஆப்ஷன் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து சைட் ஆஃப் த ஸ்கொயர் வந்து 15 மீட்டராக இருக்க போகுது, 15 சென்டிமீட்டர். ஓகே, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு, குட் கொஷின் இது. PQRS is a rectangle. ஓகே, PS and RS equal to 1 and 2 யூனிட்ஸ்னு சொல்லிட்டாங்க. PSும் RSும் 1 and 2 யூனிட்ஸ்னு சொல்லிட்டாங்க.
2 quarter circles are drawn with center P and Q. Pயும் Qவையும் சென்டராக வச்சு 2 குவார்ட்டர் சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்காங்க. A circle is drawn touching both the quarter circles. சர்க்கிள் ஒரு சர்க்கிள் வேறு வரைஞ்சிருக்காங்க 2 குவார்ட்டர் சர்க்கிளை ஜாயின் பண்ணுற மாதிரி. ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட் கேட்குறாங்க. இந்த ரெட் கலரில் போட்டிருக்கேன்ல அதோட ஷேடட் பார்ட் கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட் இல்லையா ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்லேருந்து ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அதிலிருந்து மைனஸ் என்னெல்லாம் பண்ணணும்? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் மொத்த ஏரியா அதிலேருந்து 2 குவாட்ரண்ட்டு அப்புறம் அந்த ஒரு சர்க்கிளை கழிச்சிட்டோம்னா நமக்கு மிச்சம் இருக்கிறது கிடச்சிடும் இல்லையா? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் அந்த 2 குவாட்ரண்ட் சர்க்கிள் 2 குவார்ட்டர் சர்க்கிள்ஸ். குவார்ட்டர் சர்க்கிள்ஸ்னால் ஒரு சர்க்கிளில் 4ல் ஒரு பங்கு சரியா? ப்ளஸ் ஏரியா ஆஃப் த அந்த சர்க்கிள் ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்லேருந்து இந்த 2 விஷயத்தை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஷேடட் பார்ட்டோட ஏரியா கிடச்சிரும். ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா வந்து பிக்யூவும் ஆர்கியூவோட லென்த்தும் நமக்கு தெரியும். ஸோ 2 × 1 2 யூனிட்ஸை நம்ம போட்டுடலாம். ஓகே, ஏரியா ஆஃப் த 2 குவார்ட்டர் சர்க்கிள்ஸ் என்னது? ஸோ இந்த சைடு நான் சால்வ் பண்ணுறேன். இதை இப்போ ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, 2 குவாட்ரண்ட் சர்க்கிள், ஒரு சர்க்கிள். ஓகே, இப்போ இது 1 இது 1 இது 1 இது 1னா இது மொத்தம் 2 இல்லையா? இப்போ எனக்கு வந்து ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து 2 × 1ன்னு தெரிஞ்சிருச்சு. 2 இதே ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். குவாட்ரண்ட் சர்க்கிள் 2 குவார்ட்டர் சர்க்கிளோட ஏரியா என்னது? 2 குவார்ட்டர் சர்க்கிளோட ஏரியா வந்து π/4 × ரேடியஸ் வந்து 1னா 1 ஸ்கொயர். இதே மாதிரி 2 இருக்குது இல்லையா? ஸோ இன்ட்டு 2 போட்டுடலாம். அப்போனா π/2 வெறுமனியாக π/2ங்கிறது குவார்ட்டர் சர்க்கிளோடைய ஏரியா. இப்போ எனக்கு அந்த சர்க்கிளோடைய ஏரியா கண்டுபிடிக்கணும் இல்லையா? சர்க்கிளோடைய ஏரியாவுக்கு தான் வந்து என்ன பண்ணுறது? அப்போ சர்க்கிளோடைய ரேடியஸ் எனக்கு தெரியணும் இல்லையா? சர்க்கிளோட ரேடியஸ் தெரியணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் சர்க்கிளோட ரேடியஸை? ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து இங்கேருந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிளுக்கு ஒரு லைன் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் சென்டர். ஓகேவா? ஸோ இங்கே இதுவும் ரேடியஸாக இருக்க போகுது. சாரி, இது ஒரு ரேடியஸாக இருக்க போகுது. இப்போ இங்கேருந்து இங்கே ஒரு ப்ளூ கலரில் ஒரு கோடு போடுறேன் பாருங்கள். ப்ளூ கலரில் ஒரு கோடு போட்டிருக்கேன் இல்லையா? இப்போ நான் வந்து இந்த லென்த்தை 6ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் லென்த் என்னவாக இருந்திருக்கும்? ப்ளூ கலர் ஃபுல் லென்த்தும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரோட ஃபுல் லென்த்து வந்து 1 - 6 இருந்திருக்குமா? ஏன்னா ஃபுல் லென்த்தும் 1, அதில் நான் 6 கழிச்சிட்டோம்னா மிச்சம் இருக்கிறது எனக்கு 1 - 6 இல்லையா? 1 - 6. அதுக்கப்புறம் இந்த ரேடியஸ் வந்து 1ன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ரேடியஸ் ஆஃப் த சின்ன சர்க்கிள். ஓகே, ரேடியஸ் ஆஃப் த சின்ன சர்க்கிள். இப்போ எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு சரியா? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. அதில் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 1 + 6, இது வந்து ஒரு 1 - 6, இது வந்து ஒரு 1. இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சரியா? இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இதை வச்சு என்னால் ஆர் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? இது வந்து ஒரு பித்தகோரஸ் தியரம். 1 + r² = 1 - r² ப்ளஸ் ஒரு 1 ஸ்கொயர். இப்போ இந்த 1 - r² லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா a + b² - a - b² கிடைக்கும். இப்போ 4 × abங்கிறது தான் கிடச்சிருக்கும் இல்லையா? அதாவது a + b² - a - b² ஃபார்முலா என்னது? 4ab. இந்த இடத்துல ஏக்கு பதிலாக 1 இருக்குது, பிக்கு பதிலாக 6 இருக்குது. அதனால தான் 4 × 1 × r தான் நான் 4rன்னு போட்டிருக்கேன். இப்போ ஆரோட வேல்யூ எனக்கு வந்து 1/4ன்னு தெரிஞ்சிருச்சு சரியா? ஆரோட வேல்யூ வந்து எனக்கு 1/4ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்னால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட் வேணும். இப்போ இந்த சைடு போயிடலாமா? ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட் வேணும்னா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் 2 × 1 2 மைனஸ் ஏரியா ஆஃப் த 2 குவாட்ரண்ட்ஸ் வந்து இங்கே நான் பார்த்துருக்கேன் π/2 ப்ளஸ் πr² ஏரியா ஆஃப் த சர்க்கிள் r². r வந்து 1/4ன்னு தெரியும். அப்போ 1/16 சரியா? ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சரு நான் இங்கேயே பண்ணுறேன். 2 × 1 மைனஸ்
pi by 2 plus pi by 16 அவ்வளோதான். ஸோ 2 மைனஸ் பையை காமனாக வெளியில் எடுத்துருவோம். 1/2 ப்ளஸ் ஒரு 1/16 என்ன வரும்? இதை ஒரு இன்ட்டு 8 பண்ணுவோம், இன்ட்டு ஒரு 8 பண்ணலாம். ஸோ 9/16 வரும், இன்ட்டு 22/7 இல்லையா? 2 மைனஸ் 9/16 இன்ட்டு பைக்கு பதிலாக 22/7 போடுறேன். ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆகுதோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேவா? 11, இது ஒரு 8. ஸோ 99/56 வரும். 2 மைனஸ் 99/56 வரும். ஸோ 2 இன்ட்டு 56 என்ன வரும்? ஒரு 112 மைனஸ் ஒரு 99. இப்போ இதோட ஆன்சர் வந்து 13/56ன்னு வரும். ஓகேவா? ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட் இருக்கா? ஆப்ஷன் பி. ஓகே, 13/56 இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க, அதோடைய லென்த்லாம் கொடுத்துருக்காங்க, 2 குவாட்ரண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த ஷேடட் பார்ட் கேட்குறதுனால ஸோ ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட் என்னவாக இருக்கும்? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த 2 குவார்டர் சர்க்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஓகே, இது ரெண்டுத்தையும் நம்ம பண்ணோன்னு நமக்கு கிடச்சிரும். ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் நமக்கு தெரியும் ஈஸியாக, ஏரியா ஆஃப் த 2 குவார்டர் சர்க்கிளும் நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வேணும். ஸோ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் இங்கே ஒரு மெத்தடை நான் யூஸ் பண்ணேன். ஸோ 1 + r 1 - r அப்புறம் 1 இதை வச்சு ஆரும் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். சரியா? நல்ல புரியலனா கூட நீங்கள் இன்னொரு தடவை பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம்குள்ளே போகலாம். ஓகே, ABCD is a rectangle. Okay, P is a point on the side AB as shown in the given figure. If DP equal to 13 cm, DP equal to 13 cm, DP equal to 13 cm. Okay, 13 cm. CP equal to 10 cm. BP equal to 6 cm. What is the value of AP? இது கேட்குறாங்க, X. ஓகே ஓகே, ஸோ இப்போ நமக்கு X தான் வேணும் இல்லையா? இப்போ வந்து BC இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் தானே, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும். அப்போ BCயோட லென்த் என்னவாக இருக்கும்? இது ஒரு 6, இது ஒரு 10னா அப்போ இது வந்து ஒரு 8ஆக தானே இருக்கும் இல்லையா? 6, 8, 10ங்கிறது ட்ரிப்ளெட்னு நமக்கு தெரியும். இப்போ BC 8னா எனக்கு வந்து DAவும் 8ன்னு எனக்கு தெரியும் இல்லையா? DAவும் 8 பேரலல் லைன்ஸ் இல்லையா? ஓகே, ஸோ இப்போ எனக்கு AP வேணும்னா 8² + AP² is equal to 13² இல்லையா? இப்போ AP² வேணும்னா 13² minus 8². 13² minus 8²னா 13 + 8 21 into 13 minus 8 5 இல்லையா? A² minus B² ஃபார்முலா போட்டுட்ருக்கேன். ஸோ 105. 21 into 5 வந்து 105. இப்போ AP வேணும்னா எனக்கு வந்து √105 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ஓகே, ரொம்ப பேசிக்கான ஒரு கொஷின் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு PQRS is a rectangle in which PQ equal to 24. Okay, PQRS is a rectangle. PQ equal to 24. PQ equal to 24. QR is equal to 16. 24, 16. Okay. T is a point on RS. What is the area of PTQ? T is a point on RS. அது எங்கே வேணாலும் இருக்கலாம் இல்லையா? அந்த பாயிண்ட் எங்கே வேணாலும் இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. T is a point on RSல ஒரு பாயிண்ட்டு, அவ்வளோதான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? இந்த இதை நான் சொல்கிறேன். ஸோ T is a point on RSங்கும்போது நான் ஒரு மிட் பாயிண்ட்டாகவே எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். மிட் பாயிண்ட்டாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ இது ஒரு மிட் பாயிண்ட்டாக நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்கேருந்து இதுவும் அப்போ மீடியனாக இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், சாரி ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இது. ஓகேவா? இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா இந்த லென்த்து தான் வந்து எனக்கு 16ஆக இருக்க போகுது. ஓகே, T இஸ் எனி பாயிண்ட்னு சொன்னதுனால நான் வந்து மீடியன் பாயிண்ட்டே எடுத்துக்கிறேன். அங்கேருந்து நான் வந்து PQ பெர்பெண்டிகுலருக்கு ஒரு லைன் போடுறேன் அப்படின்னா பெர்பெண்டிகுலராக இருக்க போகுது. சரியா? இந்த 2 லென்த்தும் ஈக்குவலாக இருக்க போகுது. இந்த 2 லென்த்தும் ஈக்குவலாக இருக்க போகுது மீடியன்னா. ஏன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா? 16, இது ஒரு 12 இருக்க போகுது. அப்போ இந்த லென்த்தும் அதே மாதிரி தான் 20 இருக்கும். அதேமாதிரி இங்கேயும் வந்து இது 12, இது 16, இந்த லென்த்தும் ஈக்குவலாக இருக்க போகுது. ஸோ ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளில் நீங்கள் வந்து ஒரு மீடியன் வரைஞ்சிங்கன்னா அதுதான் வந்து என்ன சொல்கிறது, பெர்பெண்டிகுலராகவும் இருக்கும், ஆங்கிள் பைசெக்டராக இருக்கும். நான் ஆல்ரெடி ஜாமெட்ரியில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் PTQ தானே கேட்குறாங்க. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் PTQ? இப்போ 1/2 into
பேஸ் வந்து 24, ஹைட் வந்து 16. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 8, 24 × 8 எவ்வளவு 192 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 4 8s are 2ல் முடியணும். 2ல் முடிகிற ஒரே ஒரு ஆப்ஷன் ஒன்றே ஒன்று தான் இருக்குது இல்லையா? ஓகே, இப்போ இந்த விஷயம் சொல்லும் போதே நான் ஒரு விஷயம் அடிஷ்னலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு எந்த ட்ரையாங்கிள் வேணாலும் எடுத்துக்கோங்க சரியா, என்ன ட்ரையாங்கிள் வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ PQRSன்னு வச்சுக்கலாம் ஒரு ரெக்டாங்கிள் சரியா. இப்போ இங்கேருந்து ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு பேஸுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா எப்போதுமே இந்த ரெக்டாங்கிளோட ஏரியாவில் பாதியாக தான் இருக்கும். ஓகேவா? அதாவது இங்கேருந்து போடுற எந்த பாயிண்டில் வேணாலும் நம்ம டச் பண்ணலாம், ஆனால் பேஸ் வந்து PQவாக இருக்கும் சரியா. ஸோ அதேமாதிரி தான் இங்கேயும் எங்கே வேணாலும் போய் டச் பண்ணலாம், ஆனால் பேஸ் வந்து PQவாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே இப்போ இது PQRS T, இது வந்து ஒரு Qன்னு வச்சுக்கலாம். PTQவோட ஏரியாவும் ஸோ இது Q ஆல்ரெடி இருக்கா, PQRSTU வச்சுக்கலாம். PUQ சரியா. இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? எப்போதுமே ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா பேஸ் வந்து சேமு, ஹைட்டு வந்து ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த RQ தான் ஹைட்டாக இருக்கும். ஓகேவா? RQ தான் வந்து ஹைட்டாக இருக்கும் ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே. இதை நீங்கள் இப்படி போட்டிங்கனாலே வந்து RQக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இதுக்கும். அப்போனா சிம்பிளாக ரெண்டு பேரலல் லைனுக்கு நடுவில் ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறீங்கன்னா அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ஏரியா வைஸ் ஈக்குவலாக இருக்கும். அதாவது நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ ஒரு ரெண்டு பேரலல் லைன் இருக்குது சரியா, இதுக்கு நடுவில் வந்து எவ்வளோ ட்ரையாங்கிள் வேணாலும் வரைங்க, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ஏரியா வைஸ் ஈக்குவலாக இருக்கும். பேஸ் மட்டும் சேமாக இருந்துச்சுன்னா, ஏன்னா ஹைட் வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலாக தான் இருக்க போகுது. ஓகே, ½ × பேஸ் × ஹைட் தானே ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலா. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள்குள்ளே ஒரு பேஸில் எப்படி ஒரு ட்ரையாங்கிளை நீங்கள் மேக் பண்ணாலும் அது ½ ஆஃப் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளாக இருக்கும். அதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, ஜஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் எனி பாயிண்ட்டு, ஆனால் அதில் மேலே டச் ஆகிருந்துருக்கணும். ஓகேவா? PQRST triangle PTQ is equal to always half of area of rectangle PQRS. always. ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ட்ரையாங்கிள் PTQ ஏரியா சரியா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PTQ வந்து half of area of triangle PQRS. இதுதான் வந்து இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ T is any பாயிண்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் என்னன்னு பாருங்கள், 24 × 16. அதில் பாதி தான் வந்து அந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவாக இருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இந்த கிவன் ஃபிகர் ABCD is a rectangle. F is a point on AB and CE is drawn perpendicular to DF. CE is drawn perpendicular to DF. மக்களே, அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. If CE equal to 60 cm and DF equal to 40 cm, then what is the area of the rectangle ABCD? சூப்பர் கொஸ்டினில் CE வந்து நமக்கு வந்து 60 cm, DF வந்து மொத்தமாக வந்து 40 cm இல்லையா. ஜஸ்ட்டு CE இஸ் பெர்பெண்டிகுலர் டு DF சரியா, அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. CE வந்து பெர்பெண்டிகுலர் டு DF. ஓகே, வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ABCD? எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு இந்த CFஐ ஜாயின் பண்ணுங்கள் சரியா. ஜஸ்ட்டு CFஐ ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் CFD உடைய ஏரியா கண்டுபிடிங்க. ஏரியா என்னது? ½ × பேஸ் 40ன்னு தெரியும், ஹைட் 60ன்னு தெரியும் இல்லையா. ஸோ என்ன வரப்போகுது? 20 × 60 1200. அப்போ CFDங்கிற ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 1200ன்னா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் என்னவாக இருக்க போகுது? இன்ட்டு 2 டைம்ஸ். அவ்வளோதான், 2400 தான் வந்து ஆன்சராக இருக்க முடியும். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ABCD வந்து 2 × 1200. இதுதான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா இந்த இடத்துல. அதேமாதிரி இந்த இடத்துல பாருங்கள், ட்ரையாங்கிள் இங்கே இருக்குது, அதேமாதிரி இதை தலைகீழே கவுத்து வச்சுருக்காங்க. CD வந்து பேஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ அப்படியே
ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுதான் வந்து 1000 √2னா அதை டபுள் மடங்கு பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம், நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து ரெக்டாங்கிளோடைய ஓரளவு எல்லா சம்ஸையும் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம். ஓகே, இன்னும் லாங் வே டு கோ மென்சுரேஷனில் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் தான் பண்ணியிருக்கோம். ஓகே, பாய்.